நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜாவுக்கு ஆபத்தா? ஆமா ராமா, ஆனா உன்னால இந்த ஆபத்தை தடுக்க முடியும். நீ உன் கடமைகளை மட்டும் சரியா பூர்த்தி செய். நான் சொல்றது உனக்கு தெளிவா புரியுது இல்ல ராமா? ஆமா தாயே, எனக்கு எல்லாமே ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. இனி நான் என்னோட கடமையை நிறைவேற்றுறதுல எந்த தப்புமே நடக்காது. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி, நான் அதை எதிர்த்து ஜெயிச்சு காட்டுவேன் தாயே. உங்க ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. நீங்க எப்பவும் என் கூடவே தான் இருக்கீங்க. அப்புறம் எனக்கு என்ன கவலை? மங்களம் உண்டாகட்டும். அம்மன் தாயே போற்றி, அம்மன் தாயே போற்றி, அம்மன் தாயே போற்றி, அம்மன் தாயே போற்றி. பாருங்க, அம்மனே இங்க வந்திருக்காங்க. நிஜமாவா? ஆமாமா. அம்மன் கொடுத்த வாக்கை என்னைக்கு நிறைவேற்றாம இருந்ததே இல்ல. அம்மன் உண்மையிலே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க இன்னைக்கு எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? பக்தி, தியானம், புண்ணியங்களுடைய பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்படின்னா அம்மன் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ண சொன்னாங்களோ அதெல்லாம் நான் பண்ணிட்டேன்ல. இருந்தாலும் அதுக்கான பலன் ஏன் எனக்கு கிடைக்கவே இல்லை? என்னோட கைகள் மாதிரியே என்னோட பாக்கியமும் வெறிச்சோடி இருக்குமா? பாத்தியா சாரதா, உன் கைகள் நிறைஞ்சிருக்கு. நீ செஞ்ச புண்ணியத்தாலையும் அம்மனுடைய கிருபையாலையும் தான் உன் கைகள் நிறைஞ்சிருக்கு. அம்மன் உன்னை சுமங்கலியா இருக்க ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லார் மேலயும் அந்த அம்மனோட ஆசீர்வாதம் இருக்கு. பாத்தியலாமா, அம்மனோட கிருபை நமக்கு இருக்கு. அம்மன் கிருபையால என் ஆசை நிறைவேறிடுச்சு குண்டப்பா. இனி அடுத்த கட்டமா நடக்க வேண்டிய காரியங்களை பார்க்கணும். விஷந்தான் என் அஸ்திரம். சந்திரகலாவோட வணக்கத்தை நீங்க ஏத்துக்கணும். சந்திரகலா, நீங்க எனக்காக ஒரு முக்கியமான வேலையை முடிச்சு கொடுக்கணும். உங்க விருப்பம்தான் இந்த சந்திரகலாவுக்கு உத்தரவு. அதுக்காக என் உயிரையே பணைய வைக்க நான் தயாரா இருக்கேன். உங்ககிட்ட இருந்து நான் இந்த பதில தான் எதிர்பார்த்தேன் சந்திரகலா. அதனாலதான் இந்த முக்கியமான வேலைக்கு நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். கிருஷ்ணதேவராயரை வதம் செஞ்சாகணும். அவரோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இவங்களால அது முடியுமா? இவங்களோட உடல் முழுதும் விஷம் நிறைஞ்சிருக்கு. அவங்க வாக்கு என்னைக்குமே வெற்றியில தான் முடிஞ்சிருக்கு. சாரதா, சாரதா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா நான் அரசவைக்கு போவேனாமா? சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வாயேன். என்ன இது, பழைய சாதமா? ஆமாங்க, சாப்பிடுங்க. ஆனா இது எதுக்கு? அதான் சமையல் அறையில இருந்து ஏதோ உணவுடைய வாசனை எல்லாம் வகை வகையா வருது. என்ன வாசனை? அல்வாவோட வாசனை. சரியா சொன்னீங்க. அப்புறம் சொல்லுங்க. பட்டாணி பூரி. தப்பான பதில். பட்டாணி பூரி இல்ல, பூரி கிழங்கு. ஆனா பூரிங்கறத சரியா சொல்லிட்டீங்க, அதனால மன்னிச்சு உங்களை விட்டுறேன். அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன இருக்கு? முதல்ல நீ எடுத்துட்டு வாயே.
எதை எடுக்கிறது? நீ செஞ்ச அல்வாவையும் பொரியும் எடுத்துட்டு வா, சீக்கிரம் எனக்கு பரிமாறு. போ போ போ. இல்ல, அது உங்களுக்கு இல்லங்க. அப்ப நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? எனக்காக நீ என்னதான் செஞ்சிருக்க? இதுதான், சாப்பிடுங்க. இதையா சாப்பிடணும்? நான் சாப்பிட மாட்டேன். நீ அந்த பூரி கிழங்கையும் அல்வாவையும் யாருக்காக செஞ்சிருக்க? அது என்னன்னா, என் ஜிமிக்கி காணாம போயிருந்தது. அதனால கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி என் ஜிமிக்கி எனக்கு திரும்ப கிடைச்சதுன்னா இயலாதவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அவங்களுக்கு தாங்க அது. என்னது நல்ல கதையா இருக்கே. வீட்ல வகை வகையா எதை செஞ்சு வச்சிருக்க, ஆனா நான் இதை தான் சாப்பிடணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ போ எனக்காக அந்த அல்வாவையும் பூரி கிழங்கையும் இப்பவே கொண்டு வா. ஏன், நீங்க என்ன இயலாதவரா? ஆமா, நான் இயலாதவன் தான், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், நான் அதைத்தான் சாப்பிடுவேன். நீ போய் அதை கொண்டு வா போ. அம்மா, அம்மா, இங்க வாங்கம்மா. இவர் என்ன சொல்றாருன்னு வந்து கேளுங்க. கூப்பிடுற, சும்மா இரு, அமைதியா இரு. நீங்களே பாருங்கம்மா, அல்வாவும் பூரியும் சாப்பிடுறதுக்காக இவர் ஏன் இயலாதவர் ஆக்கிக்கிறாரு? இல்லம்மா, அது நீ என்ன அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா? முதல்ல நீ இந்த மாதிரி இல்லையே. விஜயநகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் பண்ற. இங்க நம்ம வந்து எவ்வளவு நாள் ஆகுது? அதுக்குள்ளே மகாராஜா உனக்கு ஊட்டி விடுற அளவுக்கு வந்துருச்சு. ஞாபகம் இருக்குல்ல? நீ இதையே சாப்பிடு. சாப்பிட்டு அரசவைக்கு போ. ஏன் நான் இதுக்காக அதை சாப்பிடணும்? நீங்க தான் வீட்ல நல்ல வகை வகையா செஞ்சு வச்சிருக்கீங்களே. அட, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அது இயலாதவங்களுக்காகன்னு. அது சரி, பிரமாதம். வீட்டு சொந்தக்கார பழைய சாப்பாடை சாப்பிடணும், வெளியில இருக்கிறவங்க அல்வா சாப்பிடுவாங்களா? ஐயோ, நான் கடவுள் கிட்ட வேண்டி இருந்தேங்க, என் ஜிமிக்கி திரும்ப கிடைச்சதுன்னா நான் இயலாதவங்களுக்கு சாப்பாடு போடுவேன்னு. சரி, போகட்டும், விடுங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி நிலைமை வந்ததுன்னா நீங்களும் போய் இயலாதவங்க கூட சேர்ந்து இருங்க. போதுமா? இப்ப சாப்பிடுங்க. நான் சாப்பிட மாட்டேன், என்னால முடியாது. இப்போ உனக்கு எதிராக அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்க போறேன். ஆண்டவா, சாரதாவோட ஜிமிக்கி மட்டும் இல்ல, அவளோட ஆரம், அப்புறம் ஒட்டியானம், அவ கையில இருக்கிற வளையல், அப்புறம் மூக்குத்தி எல்லாமே தொலைஞ்சு போயிடணும். அப்போ இயலாதவங்களுக்கு நான் விருந்து வைப்பேன். அதுவும் நானே என் கையால வைப்ப பாரு. அம்மா, ஐயோ அம்மா, நான் கோவத்துல சொல்லிட்டேன், கோச்சிக்காத. நான் போயிடுறேன், இரு. அம்மாவா அடிக்காத. ஐயோ, இவ அழுகை நிறுத்துற மாதிரி தெரியல. நான் இதையே சாப்பிட்டுக்கிற ஆள விடுங்க. இவரு திறந்தவே மாட்டாரு. தாசு, மகனே, போய் கொஞ்சம் கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வாப்பா. ஆமாண்டா கண்ணா, இந்தா இது முழுக்க தண்ணி கொண்டு வா. தம்பி, உன்னால இதை இழுக்க முடியாது, ஏன்னா இது கனமான வாளி. என்கிட்ட கூட, நான் உனக்கு எடுத்து தரேன். வேண்டாம் வேண்டாம், அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. தாசு, அட, இந்த சின்ன பையனுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு பலம் வந்தது? நீங்க அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? அது வந்து என் அப்பா ஒரு வைத்தியரு. அவர் தான் இந்த மருந்தை கண்டுபிடிச்சாரு. வெறும் 2-3 சொட்டு தான் என் தாஸ் வாயில விட்டேன். அதனால இந்த சக்தி அடையிற மருந்தால தாசுக்கு சக்தி கிடைச்சிருச்சு. நாங்களும் அந்த மருந்தை கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாமே.
நீங்களும் வாங்க. ஐயா பெரியவரே, இந்தாங்க இதை சாப்பிடுங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். ஐயா கடைக்காரரே, பூரி கிழங்கு கொடுங்க. என்ன விஷயம் பண்டித ராமகிருஷ்ணன் அவர்களே? என்ன இந்த பக்கம்? காலையில உங்க மனைவி கிட்ட ஏதாவது சண்டை கிண்ட போட்டீங்களா என்ன? இந்த ஆராய்ச்சிலாம் உனக்கு எதுக்கியா? நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் கேட்ட பூரி கிழங்கு சீக்கிரம் கூட, நான் கிளம்பணும். அட என்ன பண்டிதர, ஏன் கோவப்படுறீங்க? உட்காருங்க. அட உட்காருங்க, இப்ப பரிமாறிடுறேன். சரி சரி, பூரி கிழங்கு கொடு. இதோ தந்துடுறேன். அடடா, என்னாச்சுமா? உங்களுக்கு அப்படியே மெதுவா எழுந்துருங்க, மெதுவா. என்னாச்சுங்க? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. உனக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லு. இல்ல, எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. உங்களை பார்த்தா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. ஆபரணங்களை ஏதாவது போட்டுட்டு வந்தீங்களா? என்னோட ஆபரணங்கள்லாம் எங்க போச்சு? என்னோடதையும் காணோம். எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. நான் நிறைய தங்க ஆபரணங்களை போட்டுட்டு வந்திருந்தேன். அட கடவுளே, என் தங்க ஆபரணங்களை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அட கடவுளே. இவங்க தொல்லையால அரசவைக்கு போக தாமதமாயிட்டு இருக்கு. மன்னிக்கணுங்க ஐயா, மன்னிக்கணும். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் வேணா. வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் நானே எடுத்துக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயா ஒரு நிமிஷம். நீங்க கவனிக்காம ஜிம்மிக்கே விட்டுட்டு போறீங்களே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஆபரணம் இவங்களோட தான் இருக்கணும். ஆமா ஆமா, எங்களுது தான். உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்தாங்க பெரியவளே, சாப்பிடுங்க. அந்த ஆண்டவன் நீண்ட ஆயுள உனக்கு கொடுக்கணும் தம்பி. குண்டப்பா, இதுல என்னப்பா? சொல்லப்பா. இதுல ரொம்ப ரொம்ப அருமையான வாசனை வந்துகிட்டே இருக்கு. இதுல சுட சுட அல்வாவும் பூளி கிழங்கும் இழுக்கு. என்னது சுட சுட அல்வாவும் பூரி கிழங்குமா? இதை இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ற குண்டப்பா? ஏழாதவங்களுக்கு கொடுக்க சாரதா ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டா, அது நடந்துடுச்சு. அவ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஏழாதவங்க கிட்ட கொடுத்துட்டு வான்னு சொன்னா, அதான் நானே இங்க வந்தேன். இத நான் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன். ஏழாதவங்களுக்கு கொடுக்கறது நல்லது தானே? நல்ல தம்பி குண்டப்பா, இவனுக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட. எங்க ரெண்டு பேரும் மூஞ்சி பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுறவங்கன்னு உனக்கு தெரியலையா? தெரியல. நீங்க தான் தாத்தா சாலியாலோட சிஷ்யங்களாச்சே. அவளு பெரிய பணக்காரரு, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுப்பாளு. அதனால உங்களுக்கு எதுவும் கிடையாது. குண்டப்பா, எங்க நிலைமைய தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. உண்மையாவே நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். இந்த விஜயநகரத்துல எங்களோட கஷ்டப்படுறவங்க வேற யாருமே இல்ல. எங்க குரு அந்த மொட்டை தலையும் எல்லாம் இந்த தாத்தா சாரியாரு எங்களை நிறைய வேலை வாங்கிட்டு எங்களுக்கு ஒண்ணுமே தர மாட்டேங்கிறான். சம்பளம் கேட்டா ஒரு பக்கம் காது கேட்காது, சாப்பிட ஏதாவது கேட்டா அவனுக்கு ரெண்டு பக்கம் காது கேட்காது. ஏதாவது நீ அது கூட குண்டப்பா, புண்ணியவானே, ஏதாவது கூட சாப்பிடணும் பாத்துக்க. சரி சரி, அழாதீங்க, குளுக்குற. ஆனா ஒண்ணுதான் குளுப்பேன். சொல்லுங்க, என்ன வேணும்? இந்த அல்வாவா இல்ல பூளிக்கிழங்க? எங்களுக்கு அல்வாவே கொடுப்பா. இனிப்பா இருக்கும்ல. இதெல்லாம் அந்த மொட்டை தலைக்கிட்ட அண்ணா, இது என்னது? இது அல்வாவா? ஆஹா, இதுல இருந்து ரொம்ப சுவையான வாசனை வருதுண்ணா.
இதோட விலை என்ன? இது ஒண்ணு விக்கிறதுக்காக இல்ல, எனக்கு ஒரு நண்பன் இருக்கான். அவன் மனைவியோட கம்பல் எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு. அதனால அவ ஒரு பிரார்த்தனை பண்ணா. ஒருவேளை அவளுக்கு அந்த கம்பல் திரும்பி கிடைச்சிருச்சுன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடலன்னு வேண்டிக்கிட்டா. அதனாலதான் இந்த அல்வாவும் பூலி கிழங்கும். அத இங்க வளாங்கல்ல இயலாதவங்க அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். தாசு வா வா வா. வாப்பா. உங்க எல்லாரையும் பார்த்தா நீங்க இந்த விஜயநகரத்துக்கு புதுசு மாதிரி தெரியுது. இந்தாங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க. பாலா, இந்த அல்வா மேல சுத்தமான தங்கத்தோட இழை இருக்கு. அவங்களோட தங்க ஜிமிக்கி காணுமாமா. அது கிடைச்சதால இவங்க அல்வா தானம் பண்றாங்கம்மா. பாலா, அவங்க இந்த அல்வா மேலேயே இவ்வளவு தங்க எழைய வச்சு தானம் பண்றாங்கன்னா அப்ப அவங்க வீட்டுல எவ்வளவு தங்கம் இருக்கும்னு யோசிச்சு பாரு. என்ன அப்ப நமக்கு சொந்தமாக்கிடலாம். வா வா வா. தம்பி, இத பார்த்தா உன் நண்பன் ரொம்ப நல்லவனா இருப்பான்னு தோணுதுப்பா. இலவச சாப்பாடெல்லாம் கொடுக்கறீங்க, எங்களை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாமே. ஏன் எதுக்காக அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும்? வணக்கம். வணக்கம். நாங்க தங்கம் வெள்ளிக்கெல்லாம் மெருகேத்தி கொடுப்போம். வெள்ளி ஆபரணத்து மேல தங்கம் மூலம் நல்லா பூசி கொடுப்போம். உங்ககிட்ட ஏதாவது வெள்ளி ஆபரணங்கள் இருந்தா அது கொண்டு வந்து கொடுங்க. நாங்க எங்க வேலையை ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடுறோம். எங்க கிட்ட வெள்ளி ஆபரணங்கள் எதுவுமே இல்ல. எனக்கு வெள்ளி ஆபரணங்கள்ல பிடிக்கவே பிடிக்காது. தங்க ஆபரணங்கள் மட்டும்தான் பிடிக்கும். ஏங்க சகோதரி, எங்க கிட்ட ஒரு ரசாயனம் இருக்கு. அது ஆபரண தங்கத்து மேல போட்டா அது இன்னும் பளபளன்னு ஆயிடும். நீங்க மட்டும் சம்மதம் சொன்னீங்கன்னா எங்களோட திறமையை உங்க கண்ணு முன்னாடி காட்டுறோம். கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முதல்ல வேலையை காட்டுங்க. இத புடிடா கண்ணா. இது முன்ன இருந்ததை விட ரொம்ப ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்க. அம்மா, அது பாத்தீங்களா? ஜொலிக்குதுமா. புதுசை விட இன்னும் நல்ல பளபளன்னு இருக்குல்ல? இதை என்னால நம்பவே முடியல. இது சின்ன பையன் விளையாடுற பொருள் இல்லப்பா, தங்கம். நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது, ஆம்பளை. பார்த்தாலும் தெரியுது பெரிய ஆம்பளை தான். உங்க ரசாயனம் ரொம்ப அதிசயமானதா இருக்கே. நான் இப்பவே என்னோட எல்லா தங்க ஆபரணங்களையும் எடுத்துட்டு வந்துடுறேன். உங்க நகையை கொண்டு வரட்டுமா? போங்க போங்க. உங்களோட அந்த ரசாயனம் என்னோட கொத்துமணியை கூட மினுமினுக்க வைக்குமா? முடியும் முடியும். இந்த கொத்துமணி தங்கமா என்ன? இல்ல 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 இல்ல, இது பித்தளை. அந்த ரசாயனம் சுத்தமான தங்கத்து மேல தான் வேலை செய்யும். உட்காந்துட்டீங்களா? தயவு செஞ்சு உள்ள போய் ஒரு பெரிய பாத்திரமா கொண்டு வாங்களேன். அதுல கொஞ்சம் தண்ணி பிடிச்சு கொண்டு வாங்க. கொஞ்சம் ஆஹா, ரொம்ப ருசியா இருக்கு. வணக்கம் மந்திரியாரே. வணக்கம். வணக்கம் குரு.
என்ன அப்படி பாக்குற ராம கிருஷ்ணா? இத நீயும் ருசி பார்க்கணும்னு நினைக்கிறியா என்ன? இது ரொம்ப ருசியா இருக்கு. சாப்பிடுறியா? வேண்டாம் வேண்டாம், நன்றி குருதேவா, நீங்க நல்லா சாப்பிடுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, நான் இதை சாப்பிடும்போது நீ பாக்குற பார்வையை வச்சு பார்த்தா என் மனசுல என்ன தோணுதுன்னு சொல்லட்டுமா? நான் என்னமோ உங்க வீட்டுல செஞ்ச அல்வாவை சாப்பிடுறேன்னு நினைக்கிறியோன்னு தோணுது. இல்ல, உங்களுக்கு இந்த அல்வா எங்க இருந்து கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் நான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல குருதேவா. இதுவா? இது என்னோட பிரிய சிஷ்யர்கள் கனிமணி கொடுத்தது. ஆமா, நாங்க சாப்பிடுறதுக்காக குண்ட பாக்கெட் இருந்து ஆசையா புடுங்கிக்கிட்டு வந்தோம். எங்க கிட்ட இருந்து புடிங்க இவரு தின்னுகிட்டு இருக்காரு. அகலவாயா வாய முடுங்க, பேசாதீங்கடா முட்டாளுங்களா. என்ன அமைதியா அல்வாவை சாப்பிட விடுங்க. மகா மந்திரியாரே, இந்த அல்வாவை ருசி பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? என்ன சொல்றது குருதேவா? இது ரொம்ப சுவையா இருக்கு. சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா வாங்க, எடுத்துக்கங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவார் பாரு. குருதேவா, இது உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்களும் இந்த அல்வாவை கொஞ்சம் ருசி பாருங்க. பரவாயில்ல இருக்கு. என் வீட்டுல செஞ்ச அல்வாவா மொத்த ஊரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு தான் கொடுத்து வைக்கலையே. ஆச்சாரியரே வணக்கம். ஆச்சாரியரே, நானும் அதை கொஞ்சம் ருசி பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா, வா வா. ஆச்சாரியரே, எடுத்துக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்களே எடுத்து சாப்பிடுங்க. எடுத்துக்கப்பா, சாப்பிடு. அட, இந்த பண்டித ராமகிருஷ்ணன் எங்க கிளம்பிட்டாரு? அல்வாவை சாப்பிடத்தான். இப்ப என்னோட தங்க நகையெல்லாம் புதுசா மாறி இருக்கும்ல. இருங்க, அவசரப்படாதீங்க. ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த ஆபரணம் அப்படியே பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும்னா இந்த மூட்டையில இதை இப்படியே விட்டுருங்க. விடியறதுக்கு முன்னாடி, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இதை திறந்து பாருங்க. அப்பதான் இது காலங்காலத்துக்கு ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு. ஆனா என்ன? ஆனா அதுக்கு முன்னாடி திறந்தீங்கன்னா எல்லா தங்க ஆபரணங்களும் பித்தளையா மாறி போயிடும். இல்ல இல்ல, நான் இந்த மூட்டையை விடிற வரைக்கும் திறக்கவே மாட்டேன். இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோமே. அம்மா அம்மா, எனக்கு பசிக்குது. சொல்லுங்கம்மா, என்னம்மா சமைக்கலாம்? உருளைக்கிழங்கு, அப்புறம் இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. இவனுக்கு அடிக்கடி இப்படிதான் பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். மத்தவங்க சொத்து நமக்கு எதுக்கு? அவங்களுக்கே கொடுத்துரு. இந்தாங்க, கிளம்பலாம். போயிட்டு வரோம். நில்லுங்க. என்ன உங்களோட கூலிய வாங்காமலே போறீங்களே? எவ்வளவுன்னு சொல்லுங்க. 2 நாணயங்கள் கொடுங்க. ரொம்ப நன்றி. சாரதா, சாரதா, விஜயநகரத்துல எங்க திரும்பினாலும் நீ செஞ்ச அல்வாவோட வாசனை தான் வீசிக்கிட்டு இருக்கு. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னங்க இருக்கு? யாருக்காவது அல்வா சமைச்சு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அதை சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஏன்னா அது அவ்வளவு ருசியா இருக்கும்ல. நீ உன் கையால செஞ்ச அல்வாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுக்கு சொந்தக்கார, அந்த சமையல் அறைக்கு சொந்தக்கார, அந்த அல்வாவுக்கு சொந்தக்கார, உனக்கு சொந்தக்கார. ஆனா எனக்கு அதுல பங்கே இல்லையா? ஐயோ, எதுக்கு நீங்க இப்ப கோவப்படுறீங்க? நான் நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு அல்வா செஞ்சு தரேன், நல்லா சாப்பிடுங்க. நாளைக்கெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே வேணும். இப்பவே நீ செஞ்சு கொண்டு வரணும். போ போ, எனக்கு இப்பவே அல்வா சாப்பிடணும் போல இருக்கு. அம்மா, அது என்ன, எதுக்கு கோவம்? நான் அவசரப்பட்டு அடிச்சிடாத. பணிவாதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். பணிவாதான். அதுக்கே நீ இவ்ளோ கோவப்படுற? எனக்கும் அல்வா சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை இருக்க கூடாதா என்ன? நம்ம வீட்டுல செஞ்ச அல்வாவை நானே சாப்பிடலன்னா எப்படி? அல்வாவை சாப்பிடணும் போல இருக்கா? போ சாரதா, போய் சீக்கிரம் அல்வா செஞ்சு கொண்டு வா. சரிங்க, நான் இப்பவே போய் உங்களுக்காக அல்வா செஞ்சு கொண்டு வரேன். சரியா?
முடிஞ்சதுல முடிஞ்சதுமா. ஒரு நிமிஷம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு பட்டு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராமா. அம்மா இப்ப என்ன தடியால அடிக்கல. சாரதாவும் நான் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்காம ஒத்துக்கிட்டா. அல்வாவை செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லி போயிருக்கா. ஏதோ விபரீதம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. இது ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இவங்க எப்பெல்லாம் இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறாங்களோ அப்பெல்லாம் என் இதய துடிப்பு ரொம்ப பயங்கரமாயிடுது பட்டு. குண்டப்பா வாழைப்பழம் சாப்பிடுறியா? சாப்பிடு சாப்பிடு. இந்த வீட்டுல இருக்கிற ஒரே நல்ல பையன் நீதான்ப்பா. அப்ப நீ நல்ல பையன் கிடையாதா? பயமுடு, நான் உன்னை விட பெரியவன். சரி அதெல்லாம் விடு. எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம 2 பெண் சிங்கங்களும் வழக்கத்துக்கு மாறா புன்சிரிப்போட இருக்காங்களே, என்ன விஷயம்? பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்லலாமா. இன்னைக்கு அவங்க 2 பேரும் அவங்க ஆபரணத்தை ஜொலிக்க வச்சுட்டாங்கல்ல, அதனாலதான் அவங்க மூஞ்சில பொன்சிலிப்பு. கொஞ்சம் தெளிவாதான் சொல்றியா? அப்படியா? அதுதான் விஷயம். அட கடவுளே, உங்களுக்கு எல்லாம் விவசாயங்கிறதே இல்லையா? இப்படி பண்ணிட்டீங்களே அம்மா. சாரதா, ஐயோ 2 பேரும் வெளியே வாங்கல. என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? 2 பேரும் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க மொத்த ஆபரணங்களும் அவ்வளவுதான், போயே போச்சு, மறந்துருங்க. அந்த முலாம் பூசுறவங்க உங்க 2 பேர் நகைகளையும் தூக்கிக்கிட்டு எப்பயோ ஓடி போயிருப்பாங்க. சரி, அந்த ஆபரண மூட்டை எங்க எங்க இருக்கு? காட்டுங்க சீக்கிரம். அது இங்கதான் இருக்கு. இத காலையில தான் திறக்கணும்னு சொல்லிருக்காங்க. அட, இத இப்ப திறக்க கூடாதுங்க. என் கல்யாண நகைலாம் கூட இருக்கு. இவங்க நகையும் இருக்குங்க. இல்ல நான் திறக்கல, நான் திறந்து பார்க்கல. நான் பார்க்கல பார்த்துட்டு. ஐயோ கடவுளே, என் தங்க நகையெல்லாம் போயிடுச்சு. ஐயோ, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க 2 பேரோட வேலைதான். இந்த நகையெல்லாம் என் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. எல்லாம் நாசமா போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். தப்பு பண்ணது நானா? நல்ல கதையா இருக்கே. நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு பதிலா ஏன் மேலயே பழி போடுறீங்களா? ஆமா, தப்பு உங்க மேலதான். இந்த நகைக்கு முலாம் பூசினவர் படிச்சு சொன்னாரு, சூரிய உதிச்சதுக்கு அப்புறம் தான் இதை திறக்கணும்னு. ஆனா நீங்க முன்னாடியே திறந்துட்டீங்க. எல்லாம் போச்சு. நான் எவ்வளவோ சொல்லியும் நீங்க கேட்கல. இப்ப அவசரப்பட்டு மூட்டையை திறந்து எல்லாம் பித்தளையா மாறிடுச்சு. ஐயோ சாரதா, அவங்க ஒண்ணும் முலாம் பூசுறவங்க கிடையாது, திருடங்க, தொழில் திருடர்கள், பயங்கரமான திருடர்கள்மா. அத சொல்ல வரேன். அவங்க உங்க 2 பேரையுமே நல்லா முட்டாளாக்கிட்டாங்க. நம்ம தங்க ஆபரணங்கள் இருந்த மூட்டைக்கு பதிலா இந்த தப்பான மூட்டையை வச்சுட்டு போயிட்டாங்க. மொத்தத்துல உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நன்றி கடவுளே, எப்படியோ கொத்துமணி தப்பிச்சது. நானே குளுக்கணும்னு நினைச்சா நான் குளுக்கல. பாத்தீங்களா, ஒரு சின்ன பையன் தப்பிச்சிருக்கான். ஆனா நீங்க 2 பேரும் முட்டாளா இருக்கீங்களே. சாரதா தனியா இருந்திருந்தா அவளை முட்டாளாக்கி இருக்கலாம். ஆனா அவ ஏன் கூட தான் இருந்தா. என்னெல்லாம் யாராலையும் முட்டாளாக்கவே முடியாது. இதெல்லாம் நீ பண்ண தப்பு தான், நல்லா தெரிஞ்சுக்கோ. நீதான் மூட்டையை திறந்த. வேண்டான்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காததுனாலதான் எல்லா நகையும் பித்தளையா மாறிடுச்சு. நீ முதல்ல கிளம்பு, வீட்டை விட்டு கிளம்பு. அந்த தங்க நகையை வீட்டுக்கு கொண்டு வராம நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாது. கிளம்பு கிளம்பு. என்னமா நடக்குதுங்க? எதுக்கு என்ன தப்புற? என்ன எதுக்கு அடிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஐயோ என் மேல தப்பே இல்லையே. அம்மா, என்னம்மா அநியாயம் இது? அம்மா அம்மா, இப்போ என்ன பண்ண போற ராமா? அல்வாவும் போச்சு, பீடும் போச்சு. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனே தெரியலையே. ரொம்ப சரியா சொன்ன ராமா. ஆனா இன்னைக்கு நாள் இன்னும் முடியலையே. இதை விட பெரிய நஷ்டம் என்ன வரப்போகுது பட்டு? ஜெய சிவசம்போ ஹரே ஹரே. யார் நீங்க? வீடு திறந்து கிடந்து அப்படியே உள்ள வந்துருவீங்களா நீங்க? என்னமே உங்க சொந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இவ்வளவு உரிமையோட உள்ள வந்திருக்கீங்க. இந்த உலகமே எங்களுக்கு தான் சொந்தம். அடடடடடடா, என்ன ஒரு தெய்வீகமான முகம், என்ன ஒரு பொலிவு. இவங்க கண்டிப்பா குருமாதா தான் இருக்கணும். வணக்கம் குருமாதா. வணக்கங்க. என் பேரு பாலா. இவ என் மனைவி சாருலதா. இவ எங்களோட வாரிசு தாசு. இந்த பக்கமா போனோமா உங்க வீடு தான் எங்க கண்ணுல பட்டுச்சு. குருதேவரோட
ஆசீர்வாதம் வாங்காம போனா அது பெரிய பாவம் ஆயிடுமே. அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் அங்க இருந்து இங்க வந்திருக்கோம். மகா பண்டிதர் ஆச்சாரியர் ஸ்ரீ 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 தாத்தாச்சாரியர் வாழ்க. அடடா, இத கேட்கும் போது என் ஜென்மமே சாபல்யம் அடைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா என்னுடைய சுவாமி இப்போ வீட்ல இல்ல. அவரு சாதகம் பண்றதுக்காக வெளியில போயிருக்காரு. அந்த சாதகத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு அழக ரசிக்க போயிருக்காரு. மணியோட அழக. அப்ப நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, பரவாயில்ல. நாங்க போகிறதுக்கு முன்னாடி தாகத்தை தீக்க தண்ணி கிடைக்குமா? நிச்சயமா கொடுக்க சொல்றேன் மகனே. இதோ உடனே போற தாயே. கொண்டு வந்த அம்மா, எனக்கு பசிக்குது. அட, எவ்வளவு அழகான குழந்தை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இப்பவே உங்களுக்கு போஜனத்துக்கான ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் வேண்டாம் குருமாதா, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. நாங்க எப்பவுமே சாப்பாடை எடுத்துட்டு வந்துடுவோம். என்ன சின்ன பையன் கூட இருக்கான்ல. ஆனா இந்த ஒரு வாழைப்பழத்துல உங்க 3 பேரோட வயிறு எப்படி நிறையும்? அதுக்கான ஏற்பாடும் எங்க கிட்ட இருக்கு குருமாதா. நீங்க கவலையே படாதீங்க, சரியா? ஜெய ஜெய சிவசம்பு, ஜெய ஜெய முகுந்தா. பசிய போக்கணும், எங்க குடும்பத்தோட பசிய போக்கணும். ஜெய 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 ஹரே முகுந்தா. ஆச்சரியமா இருக்கு. ஒரு வாழைப்பழத்துல இருந்து இத்தனை வாழைப்பழங்களா? இதை எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அந்த ஈஸ்வரனோட மகிமை. அது என்னன்னா, நாங்க அமர்நாத் யாத்திரைக்கு போயிருந்தோம். அங்கதான் ஒரு சிவ தூதர் இந்த அதிசயமான பையை எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பரிசா கொடுத்தாரு. ஒரு உருளைக்கிழங்கு போட்டா 100 உருளைக்கிழங்கு வரும். அப்போ ஒரு கத்திரிக்காய போட்டா என்ன வரும்? புரிஞ்சது. இந்த பை ஒரு அதிசய பை தானக்கா? சரியா சொன்னீங்க. ஆமா இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த பைக்குள்ள எந்த ஒரு பொருள் போட்டாலும் அது பல மடங்கா கிடைக்கும். எந்த ஒரு பொருளுமா? ஆமா, இந்த மாதிரி கூட. இது கூட அற்புதமா தான் இருக்கு. அதிசயமாவும் இருக்கு. அற்புதமானதும் கூட, அதிசயமானதும் கூட. சரிங்க குருமாதா, எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. வாங்க வாங்க, புல புல. அட, எங்க பாருங்க அவசரப்பட்டு. இருங்க, கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. உள்ள போங்க சொல்றேன். நீங்க எங்க போகாம இங்கே இருங்க, நான் வந்துடுறோம். குருமாதா, இது நமக்கும் பயன்படும் பாருங்க. ஏன்னா அந்த அதிசய பை நம்ம கிட்ட இல்ல. ஆனா நமக்கு எதுக்கு அது? குருமாதா, அந்த அதிசய பை மூலமா உங்களுடைய தங்க வெள்ளி ஆபரணங்களை பல மடங்கு நீங்க கொண்டு வர முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. போதும், வாய மூடுற. 2 பேரும் முட்டாள் ஆயிட்டீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னுடைய பிரபு ரொம்ப சாதாரணமா செய்வாரு, அவருடைய மந்திர சக்தியால. அப்படி இருக்கும்போது இந்த பைக்கு நமக்கு என்ன அவசியம் இருக்கு? குருமாதா, நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த சின்ன விஷயத்தை கூடவா குருநாதர் கிட்ட போய் நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க? உங்க பார்வையிலே அவர் கடவுள் மாதிரி. கடவுள்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கலாமா? நாம இத நாமளே முடிச்சு விட்டுறலாம். சரி மகன்களே, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. போங்க குருமாதா, போய் தங்க வெள்ளி ஆபரணங்களை சீக்கிரமா கொண்டு வாங்க. இப்பவே கொண்டு வரேன். சீக்கிரமா வந்துருங்க. வட. பல்லக்கு கீழே இறக்குங்க. வணக்கம். விஜயநகரத்துக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? தேவி, நீங்க விஜயநகரத்துக்கே வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நீங்க விஜயநகரம் போயிடலாம். அப்போ நீங்க எல்லாரும் கிளம்புங்க. எனக்காக சுவாமி பல்லக்கு அனுப்புனதுக்காக சந்திரகலா நன்றி சொன்னதா சொல்லுங்க. ஜாக்கிரதை தேவி, அந்த பக்கத்துல விஷப்பாம்புகள் அதிகம் இருக்கு. விஷந்தா ஏ அஸ்திரம்.
நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. இது விஷமுள்ள பாம்பு கிடையாது. நீங்க தைரியமா போங்க. நான் இத வனத்துல விட்டுடுறேன். விஷமே இல்லாத பாம்பு உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. பயன்படாத உன்னோட வாழ்க்கையிலிருந்து நான் உனக்கு முக்தி கொடுக்கறேன். விஷம்தான் என் அஸ்திரம். இங்க பாருங்க தலைப்பாக்கட்டு தலைவன் அவர்களே, இந்த வாழைப்பழம் மாதிரியே எங்க குருமாதாவோட ஆபரணங்களையும் ஒண்ணுக்கு பத்தா மாத்திடுங்க. ஆனா ஒன்னால சொல்லக்கூடாது. அதிகமா பேசினா என் மந்திர சக்தியால உங்களை அப்படியே பஸ்மம் பண்ணிடுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வருங்கால மகா குருதேவரே, அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்களோட உத்தரவை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். சரி, அப்புறம் எதுக்காக இன்னும் நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க சொன்ன வேலையை மட்டும் நீ செய்யலன்னு வச்சுக்க, இந்த கையால உங்க 2 பேரையும் பஸ்மமாக்கிடுவோம். வந்துருச்சு. எல்லா ஆபரணங்களையும் கொண்டு வந்துட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் சொன்னது ஆகட்டும். இந்த ஆபரணம் எல்லாத்தையும் இந்த துணி மேல வைங்களேன். சரிங்க. அந்த ஆபரணத்தோட அதை முடிச்சு போட்டுருங்க. ஒரு ஆபரணம் கூட வெளியே தெரியக்கூடாது. அப்படியே செஞ்சிடுறேன். இந்தாங்க, இத நல்லா கட்டிட்டேன். குருமாதா, உங்க திருக்கரங்களால அந்த ஆபரணத்தை எடுத்து இந்த பையில போட்டுருங்களேன். சரிங்க. சீக்கிரமா பல மடங்கு ஆக்குங்க. ஜெய சிவசம்போ, ஜெய முகுந்தா. மன்னிச்சிருங்க குருமாதா, சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். நான் எடுத்து வச்சிடுறேன். இருங்க. பரவாயில்ல, சின்ன பையன் தானே, பரவாயில்ல, நீங்க மாத்துங்க. ஜெய ஜெய சிவசம்போ, ஜெய ஜெய முகுந்தா. உன்னோட ஆசீர்வாதத்தால எங்க விருப்பத்தை நிறைவேற்றி வை. ஜெய 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 அரே முகுந்தா. இப்போ உங்களோட திருக்கரங்களால இந்த பையில இருக்க ஆபரணங்களை வெளியேடுங்க. குருமாதா, இந்த மூட்டைய நீங்க விடிய காலையில தான் திறக்கணும். திறந்தா எல்லா ஆபரணங்களும் பல மடங்காயிடும். ஆனா என்ன, அவசரப்பட்டு திறந்தீங்கன்னா எல்லா தங்க ஆபரணங்களும் பித்தளையா மாறி போயிடும். நீங்க சொன்னபடியே செஞ்சிடறேன். ஆனா வாழைப்பழம் மட்டும் 1 பல மடங்கா உடனே மாறிடுச்சு. அதுவா? அது குருமாதா, வாழைப்பழத்தோட மதிப்பு ரொம்ப குறைவுல, தங்கத்தோட மதிப்பு ரொம்ப அதிகம் இல்ல. அதுக்கு கொஞ்ச நேரம் ஆகத்தானே செய்யும். நீங்க அனாவசியமா எதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். என்னங்க, நான் சொன்னது சரிதானங்க? ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க போய் தப்பா சொல்வீங்களா என்ன? நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க தான் அடுத்த குரு தேவர்களாச்சே. சரிங்க குருமாதா, உத்தரவு கொடுங்க. ரொம்ப நல்லதுங்க. இந்த பழத்தை மறந்துட்டு போறீங்க. அது நீங்களே சாப்பிடுங்க. எங்களுக்கு இப்ப நேரம் இல்ல, நாங்க புறப்படணும். சகோதரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? கண்டிப்பா. சாரதா அம்மா, என்ன உள்ள வர விடுங்களேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் நான் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருப்பேன்? அம்மா உங்ககிட்ட தெளிவா தானே சொன்னாங்க, நகையை திரும்ப கொண்டு வர வரைக்கும் உள்ள வரவே கூடாது. ரொம்ப நன்றி. டேய் மணி, இந்த மூட்டையை திறந்து பாத்துறான்டா. எனக்கு தெரிஞ்சு தங்க பல மடங்கு மாறி இருக்கும். கண்டிப்பா பாத்துடலாம் கண்ணி. எவ்வளவு இருக்குமோ? மணி, நாம மோசம் போயிட்டோம், மோசம். எல்லா தங்கமும் இப்ப இரும்பா மாறி இருக்கு பாரு.
அடே கண்ணு என்னடா இப்படி செஞ்சிட்ட? இல்ல நான் என்ன பண்ண, நீ தானே மூட்டையை திறந்து பார்க்கலான்னு சொன்ன, அதனால எல்லா தப்பும் உன்னோடதுதான். முதல்ல நீ எதுக்கு மூட்டையை திறந்து பார்க்கலான்னு சொன்ன? இது உன்னோட தப்பு இல்ல. உன்னோட தப்பு. உன்னோட தப்பு. உன்னோட தப்பு. அத பாலா முன்னாடியே சொன்னா, இந்த மூட்டையை திறந்து பாத்துறாதீங்கன்னு. நாம பணக்காரங்களா ஆகணுங்கிற அழகான கனவு கலைஞ்சு போச்சுடா. இப்ப நாம என்னடா பண்றது? வந்துருச்சு. வணக்கம் குருஜி. ஏன் குருஜி, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதா? நான் இன்னைக்கு சௌதாமணி தேவி கூட கூட என்னடா அப்படி பாக்குறீங்க? சோம்பேறி பசங்களா, நாள் முழுக்க வீட்டுல வெட்டியாவே இருக்க வேண்டியது, ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. போங்கடா, போய் தண்ணி கொண்டு வாங்க. எடுத்துட்டு வரீங்களா? நில்லுங்க. மாட்டிக்கிட்டோம். என்னது இது? இந்த மூட்டைக்கு ஏன் பூஜை நடக்குது? அது என்னன்னு நீங்களே திறந்து பாருங்க குருஜி. எனக்கு எதுவும் தெரியாது குருஜி. ஆஹா, அப்படியா? அப்படிதான். இல்ல இருக்கு. வர்ணமாலா எதை செஞ்சாலும் அதை நான் விளையாட்டா எடுத்துக்க கூடாது. இப்ப எந்த மாதிரி வேண்டுதல வேண்டியிருப்பான்னு தெரியலையே. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அப்புறம் 6 மாசத்துக்கு என்ன உபவாசம் இருக்க சொல்லுவா. வேண்டாம். இத பார்த்தா ஒண்ணு நீங்க குறைஞ்சு போயிட மாட்டீங்க குருஜி. முன்கூட்டியே பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா இந்த முறை எந்த விரதமோ இல்ல எந்த மாதிரியான பூஜையோ குருமாதா உங்களை பண்ண சொல்ல போறாங்கன்னு தெரியல குருஜி. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க குருஜி. நீங்க இந்த மூட்டை மேல ஒரு கண்ணை வைங்க, நாங்க 2 பேரும் வெளியில போய் கண்ணை வச்சு நிக்கிறோம். ஒருவேளை குருமாதா வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் எச்சரிக்கையை கொடுத்துறேன். குருஜி, இந்த மூட்டைக்குள்ள என்ன சதி இருக்குன்னு திறந்து பாத்துருங்க சீக்கிரமா, நேரமாகுதுல. நீங்க சொல்றதும் சரின்னு தான் தோணுது. சரி, இது பாருங்க, நல்ல கவனமா நோட்டம் விடுங்க. என்ன சரியா? போங்க. கேள்வா மாட்டினா. ஏதோ இரும்பு பொருட்கள் மாதிரி தெரியுதே, எதுக்கு இது? கடவுளே, குருமாதா குருமாதா, நீங்க ஒரு மூட்டையை வெளியில வச்சிருந்தீங்களே, அத குருஜி திறந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. நாங்க வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவர் எங்களை அடிச்சு விரட்டிட்டாரு. உங்களுக்கு தான் நல்லா தெரியல பாலா என்ன சொன்னான்னு. விடியறதுக்குள்ள அந்த மூட்டையை யாரு திறந்து பார்த்தாலும் அது இரும்பா மாறிடுன்னு அந்த பாலா சொன்னால. ஆனா நம்ம குருஜி அதை திறந்து பார்த்து இரும்பா பாத்துட்டு வாங்க குருமாதா. நம்பிட்டாங்க குருமாதா. இது என்ன மாதிரி பூஜை? வர்ணமாலா திறந்துட்டாரு. மாட்டிக்கிட்டாரு. நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க சுவாமி? நான் என்ன பண்ணேன்? நான் இந்த மூட்டையில என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தேன். இது பெரிய குற்றமா என்ன? நீங்க இந்த மூட்டையை திறந்ததுனால என்னோட எல்லா தங்க நகைகளையும் இப்படி இரும்பா மாத்திட்டீங்களே. இது எல்லாமே எங்க அம்மா எனக்கு ஆசையா கொடுத்த தங்க நகைங்க. அம்மா கொடுத்த நகைங்களா? ஆனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீங்க தான் உங்க மந்திர சக்தியால மறுபடியும் இதையெல்லாம் தங்கமா மாத்திருவீங்கல்ல சுவாமி? அது எப்படி என்னால முடியும்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எதுக்காக பண்ணணும்? என்னோட விலை உயர்ந்த நகைகள்லாம் போச்சு. விலை உயர்ந்த நகைகளா? வர்ணமாலா, எனக்கு ஒரு விஷயம் என் மூளைக்கு எட்டவே மாட்டேங்குது. கொஞ்சம் தெளிவா சொல்லு. இதெல்லாம் வெறும் இரும்பு துண்டுகள் தானே, இதெல்லாம் எதுக்கும் உதவாது. இது எல்லாமே உங்களோட தப்பு தான் குருஜி. நான் தப்பு பண்ணனா? அந்த பாலா முன்னாடியே கவனமா இருக்க சொன்னாரு. பாலாவா? யார் அந்த பாலா? முட்டாளங்களா, உதவாக்கரைங்களா, தண்டச்சோருங்களா? வர்ணமாலா, உன்னை ஏமாத்திருக்காங்க. உன்னை முட்டாளாக்கிட்டு திருடிட்டு போயிருக்காங்க. அவங்க யாத்திரைக்கு வந்தவங்களுக்கு கிடையாது, அதிசயமானவங்களும் கிடையாது. அவங்க திருடங்க, மோசக்காரங்க, கொள்ளக்காரங்க. நீங்க என்ன சொல்றீங்க சுவாமி? அட கடவுளே, நீங்க எதையும் பேச வேண்டாம். நீங்க இப்பவே இந்த நிமிஷமே உங்க மந்திர சக்தியால எங்க அம்மா கொடுத்த நகைகளை எல்லாம் மறுபடியும் தங்கமா மாத்தி காட்டுங்க. ஒருவேளை நீங்க அப்படி செய்யலன்னா இந்த மகா பாவத்தை போக்க நீங்க 6 மாசம். நிறுத்து, கொஞ்சம் இரு. இது பாரு, இப்ப நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன், ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா நாளைக்கு நீ சொன்ன வேலையை முடிச்சு கொடுக்கறேன்னு. என் மேல சத்தியமா? சத்தியமா? சத்தியம் எதுக்கு? இது ஒரு சின்ன வேலை தான்.
நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நானே மாத்திடுறேன். போமா. உங்க உத்தரவு சுவாமி. எனக்கு உங்க மந்திர சக்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு சுவாமி. ஏன் சும்மா இல்லாம குருஜி இந்த மூட்டைய திறந்தாரு தெரியலையே. யார் அது? யார் இந்த துணிகரமான செயலை செஞ்சது? என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு தைரியமா கொள்ளடிச்சிருக்காங்க. கண்டிப்பா விட மாட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.